வெல்கம் டு எஸ்பி உயிர்மை சித்தா கேர். நான் உங்கள் சித்த மருத்துவர் கேசவராஜன். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லோருக்கும் காமனா ஏற்படக்கூடிய பிரச்சனைல ஒன்னான கேஸ்ட்ரைட்டிஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேஸ்ட்ரைட்டிஸ்னா என்னன்னா நம்மளோட ஸ்டொமக் லைன் சொல்லக்கூடிய வயிற்று பகுதியோட உட்புற ஜவ்வுல வரக்கூடிய ஒரு இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன் தான் கேஸ்ட்ரைட்டிஸ். கேஸ்ட்ரைட்டிஸ்க்கான முக்கியமான காரணங்கள்ல 50-60% ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படிங்கிற ஒரு வகை பாக்டீரியா நம்மளோட வயிற்றோட உட்புற சவ்வை அஃபெக்ட் பண்றதுனால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுது. தனிப்பட்ட காரணங்கள்ல 30-40% மது மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கும் அடிக்கடி வலி நிவாரண மருந்துகளான நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் மற்றும் ஜங்க் ஃபுட் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ் அதிகமா உள்ளவங்களுக்கும் இந்த காரணங்களால நம்மளோட வயிற்று பகுதியில அமில சுரப்பு அதிகமாகி இது நம்மளோட வயிற்றோட உட்புற சவ்வை டேமேஜ் பண்றதுனால நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை ஏற்படுது. கேஸ்ட்ரைட்டிஸ்ல என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும்னா இதோட ஆரம்ப நிலையில நம்மளோட நெஞ்சு பகுதியில குத்துற மாதிரி வலி இருக்கும். இதே வலி முதுகு பகுதியிலையும் நம்மளால உணர முடியும். அடிக்கடி ஏப்பம் வர்றது, வயிறு உபசம் ஆகுறது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட நம்மளோட வயிறு ஃபுல்லா ஆகுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் கேஸ்ட்ரைட்டிஸ்ல இருக்கும். சித்த மருத்துவ அறிவியல் படி கேஸ்ட்ரைட்டிஸ் எதனால ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா நம்ம உடம்புல தச வாயுக்கள்ல உதானன் அபானன்கிற 2 வாயு பாதிக்கப்படுறதுனாலையும் கேஸ்ட்ரிக் ஜூஸை செக்ரீட் பண்ற அனர்பித்தம் சொல்லக்கூடிய ஒரு வகையான பித்தம் பாதிக்கப்படுறதுனாலையும் அமில சுரப்பு அதிகமாகி நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ஏற்படுது. கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனையை சரி பண்றதுக்கான சித்த மருத்துவ தீர்வுகளை பற்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.